லப்பர் பந்து படம் தமிழ்நாட்டில் 16ஆம் நாள் 3 கோடியே 10 லட்ச ரூபாயும் 16 நாளில் மொத்தமாக 26 கோடியே 15 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் 16ஆம் நாள் 35 லட்ச ரூபாயும் 16 நாளில் மொத்தமாக 2 கோடியே 25 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸில் லப்பர் பந்து படம் 16ஆம் நாள் 1 கோடியே 20 லட்ச ரூபாயும் 16 நாளில் மொத்தமாக 5 கோடியே 30 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் இந்த படம் 16ஆம் நாள் மட்டும் 4 கோடியே 65 லட்ச ரூபாயும் 16 நாளில் மொத்தமாக 33 கோடியே 80 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. தேவாரா படம் தமிழ்நாட்டில் 9ஆம் நாள் 14 லட்ச ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 10 கோடியே 48 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் தேவாரா படம் 9ஆம் நாள் 8 லட்ச ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 6 கோடியே 15 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் 9ஆம் நாள் 40 லட்ச ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 31 கோடியே 92 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் தேவாரா படம் 9ஆம் நாள் 5 கோடியே 10 லட்ச ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 211 கோடியே 20 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் இந்த படம் 9ஆம் நாள் 5 கோடியே 20 லட்ச ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 61 கோடியே 30 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 9ஆம் நாள் 50 லட்ச ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 79 கோடியே 25 லட்ச ரூபாயை தேவாரா படம் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் தேவாரா படம் 9ஆம் நாள் மட்டும் 11 கோடியே 42 லட்ச ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 400 கோடியே 30 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மெய்யழகன் படம் தமிழ்நாட்டில் 9ஆம் நாள் 1 கோடியே 80 லட்ச ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 23 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த படம் 9ஆம் நாள் 5 லட்ச ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 95 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் மெய்யழகன் படம் 9ஆம் நாள் 30 லட்ச ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 2 கோடியே 50 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் மெய்யழகன் படம் 9ஆம் நாள் 40 லட்ச ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 5 கோடியே 95 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் 9ஆம் நாள் 6 லட்ச ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 66 லட்ச ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. வெளிநாடுகளில் 9ஆம் நாள் 1 கோடியே 30 லட்ச ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 8 கோடியே 75 லட்ச ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் மெய்யழகன் படம் 9ஆம் நாள் மட்டும் 3 கோடியே 91 லட்ச ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 41 கோடியே 81 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. சட்டம் என் கையில் படம் உலகம் முழுவதும் 9ஆம் நாள் 22 லட்ச ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 2 கோடியே 42 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஹிட்லர் படம் உலகம் முழுவதும் 9ஆம் நாள் 18 லட்ச ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 2 கோடியே 65 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கோட் படம் தமிழ்நாட்டில் 31ஆம் நாள் 25 லட்ச ரூபாயும் 31 நாளில் மொத்தமாக 220 கோடியே 97 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 20 கோடியே 50 லட்ச ரூபாய் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 31ஆம் நாள் 3 லட்ச ரூபாயும் 31 நாளில் மொத்தமாக 42 கோடியே 2 லட்ச ரூபாய் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 17 கோடியே 90 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் இந்த படம் 31ஆம் நாள் 4 லட்ச ரூபாய் 31 நாளில் மொத்தமாக 30 கோடியே 42 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 31ஆம் நாள் 7 லட்ச ரூபாயும் 31 நாளில் மொத்தமாக 202 கோடியே 10 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் கோட் படம் 31ஆம் நாள் மட்டும் 39 லட்ச ரூபாய் 31 நாளில் மொத்தமாக 533 கோடியே 91 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் கோட் படத்திற்கு 31 நாளில் 298 கோடியே 27 லட்ச ரூபாய் ஷேர் கிடச்சிருக்கு. ஓவராலாக 56 கோடியே 27 லட்ச ரூபாய் லாபமாக கிடச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.